नमस्कार, मैं हूं मयंक सक्सेना। स्वागत है आपका इंडिया न्यूज़ 28 में। आइए बात करते हैं इस वक्त की बड़ी खबर की। तमिलनाडु के थैनी की गंपम घाटी में ग्रीष्मकालीन धान की खेती मुल्ला पेरियार सिंचाई सुविधा से की जाती थी। साल में 2 बार चावल की खेती थैनी जिले के गंपम घाटी में होती है। इस साल ग्रीष्मकालीन चावल की खेती गुडलूर, कंपम, सुल्लीपट्टी, उथमपालयम, चिन्नामन्नूर, सेलयमबत्ती, कोट्टूर, वीरपाड़ी में की जाती है। 1 लाख एकड़ से अधिक चावल की खेती किसान केरल, मुल्ला पेरियार जल सिंचाई RNR चावल की खेती के लिए तैयार है। 125 दिनों में फसल किसानों ने उम्मीद जताई है कि इस साल उन्हें पिछले साल की तुलना में अधिक पैदावार मिल सकती है। थेनी से जिला संवाददाता राघवेंद्र राजा की रिपोर्ट। முல்லைப்பெரியாறுலேருந்து தண்ணி வருது எங்களுக்கு விவசாயத்துக்கு. வருஷத்துக்கு 2 வெள்ளாமை எடுக்கிறோம், கோடை ஒன்று சம்பா ஒன்று. ஆனால் இந்த வேலையை இந்த விவசாயினாலதே நாங்கள் இங்கே இருக்க மக்கள்லாம் பிழைச்சிட்டு இருக்கிறோம். இதை வச்சு எங்களுக்கு ஏதாவது மானியம் கொடுக்கணும், கவர்மெண்ட் ஏதாவது உதவி பண்ணணும்னா இதனால எங்களுக்கு உதவி பண்ணுங்க. இந்த வேலை இல்லாட்டி எங்களுக்கு வேலை இல்லை. நாங்கள் வேலை செய்யறதுனால ஒரு நாளைக்கு 300 ரூபா சம்பளம் தராங்க. காலையில் நாங்கள் 6 மணிக்கு வந்துடுவோம் வயலுக்கு. வந்துட்டு வேலை செஞ்சு வீட்டுக்கு போக சாயந்தரம் மத்தியானத்துக்கு மேலே ஆயிரும். சாப்பிட்டுட்டு தான் வேலை செஞ்சுவோம். ஆனால் ஏதோ எங்களுக்கு இந்த விவசாயம் இருந்தால் இந்த வேலையாவது எங்களுக்கு கொஞ்சம் பார்த்து கிடைக்கும். இது இல்லைன்ற பட்சத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். நெல் நாங்கள் நட்டுருக்கிறது வந்து இப்போ முல்லை பெரியாறு டேமில் இருந்து தண்ணி கொடுக்குறாங்க. எங்களுக்கு விவசாயத்துக்கு தண்ணி கொடுக்குறாங்க. இது வந்து கோடை சாகுபடி. கோடை சாகுபடியில் RNR தான் பூராமே பெரும்பாலும் RNR தான் போட்டிருக்காங்க. பொடி நெல் நல்லா இருக்கு, பிரியாணி அரிசி மாதிரி பொடி அரிசியாக இருக்கும். இது 125 நாளையில் அறுவடை ஆயிரும். 125 நாள் அறுவடை ஆயிடுச்சுன்னா அடுத்து சம்பாவுக்கு அது பழம் மாதிரி RNRம் போடுவாங்க, 606 போடுவாங்க, செவ்வாய்க்கா போடுவாங்க. இப்படி பழம் மாதிரி நெல்லுகளை சம்பாவுக்கு போடுவாங்க. அது வந்து 120 நாள் கணக்கு. இது 125 நாள் இது சேர்த்து வரும். அது வந்து 120, இது 125 அறுத்துருவோம். அதை அறுத்துட்டு என்ன செய்வோம், மறுபடியும் மழை தள்ளி பார்த்து பயிர் விதைப்போம். பாசி பயிர் விதைப்போம், உளுந்து விதைப்போம். அதை ஏக்கருக்கு ஒரு 3 குண்டால் 2.5 குண்டால் 3 குண்டால் எடுப்போம். குறைஞ்சி 3 குண்டால் ஏக்கருக்கு எடுப்போம். எடுத்து முடிய மறுபடியும் நாற்று போட்டுருவோம். இந்த கோடைக்கு போட்டு இதே நிலத்தை நடுவோம். இது ஏக்கருக்கு 45-50 விவசாயத்தை பொறுத்து இருக்குது. ஒருத்த அனுபவங்க நல்லா உரந்தெல்லாம் போட்டு களையப்பு எடுத்து 10 பிஸ் பண்ணோன்னா 50 மூடை ஏக்கருக்கு 50 மூடை கூட வரும். ஒரு ஏக்கருக்கு ஒரு செண்டுக்கு 6 மரக்கா கணக்கு. அப்போ ஒரு ஏக்கருக்கு 100 செண்டு ஆச்சு. 100 செண்டுக்கு 50 மூடை. சில பேர் 40 மூடையும் அடிப்பாங்க, 35 மூடையும் அடிக்கிறவங்க இருக்காங்க. நாங்கள்லாம் இப்போ குறைஞ்சது இந்த வட்டம் நான் என்னுடைய சாகுபடியில் 1 ஏக்கர் சில்லறை போட்டிருந்தேன். நான் நல்லாவே எனக்கு மாசலாச்சு. இன்றைக்கும் பூராமே உனக்கு நல்ல பொலியாயிருச்சு அப்படின்னு அது வேற வகுத்தரிச்ச கிளப்பி விட்டாங்க. உங்களுக்கு நல்ல சாகுபடி ஆயிடுச்சா அப்படின்னு சொன்னாங்க. இதே நடந்தது.